எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். நல்லா கவனிங்க, இந்த மனுஷனை தேடி பணம்லாம் போகுது, எங்கேயோ இருக்கிற காசெல்லாம் இவன் அக்கௌண்ட்டுக்கு வருது, இவன் கையில வருது. பல்வேறு நாடுகளின் பணங்கள், பல்வேறு தேசங்களின் பணங்கள் எல்லாம் இவங்கிட்ட வருது. ஏன்னா இவன் சாதாரணமான ஆள் கிடையாது. இவன் நகரத்தையே கட்டக்கூடியவன், இவன் ஜனங்களை விடுவிக்க கூடியவன், இவன் நற்காரியங்களை செய்யும்படியான ஒரு ஆளு. அதனால சொல்றாரு, போட்டும் அவங்க கையில போட்டும் எகிப்தின் லாபங்கள், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்கள், நெடிய மனிதராகிய சபையரின் லாபங்கள் எல்லாம் உன்கிட்ட வரப்போகுது, அது உன்னிடமாய் வரும். ஆமென். அதனால எப்பவுமே சொல்ல, மணி கம் டு மீ இன் a miraculous way. என் களஞ்சியங்களை நிரப்பட்டும், என் சபையை நிரப்பட்டும், என் பிசினஸ் அக்கவுண்ட்ஸை நிரப்பட்டும், என் வியாபாரத்தை நிரப்பட்டும். கடவுள் சொல்றாரு, தாண்டி உன்னிடமாய் வரும். எத்தனை பேர் நின்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, தாண்டி வந்துருங்கிறார். இதெல்லாம் தாண்டி தான் பிரதர் என் கடைக்கு ஆட்கள் வரணும், கவலைப்படாதீங்க, தாண்டி வந்துருவாங்க. இத்தனை போட்டி நிறுவனங்கள்லாம் இருக்குது. கடவுள் சொல்ற, தாண்டி வரும், கடல் தாண்டி வரும், தேசம் தாண்டி வரும், எல்லாம் தாண்டி உன்னிடமாய் வரும். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து, எல்லாம் சொல்லலாமா, என்னிடத்திற்கு தாண்டி வந்து, ஆமென், உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். எங்கேயோ இருக்கிற பணம் எல்லாம் உங்ககிட்ட வரப்போகுது, எங்கேயோ இருக்கிற பிசினஸ் எங்கேயோ இருக்குது, அது உங்களிடமாய் வரும், தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து, இப்ப கவனிங்க, இப்படி செழிச்சு இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை ஒரு மனுஷன் இறங்கிக்கும் போது அது எப்படி மனம் திரும்புதலாகவும் சுவிசேஷமாகவும் மாறுது. அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எப்படி ப்ராஸ்பெரிட்டிக்கும் ரிப்பண்டன்ஸுக்கும், ப்ராஸ்பெரிட்டிக்கும் சால்வேஷனுக்கும், ப்ராஸ்பெரிட்டிக்கும் காஸ்பலுக்கும் கடவுளை அறிகிறார், எவ்வளோ ரிலேட்டட் இருக்குது பாருங்க. நம்ம அப்படியே வாசித்துட்டு போயிடுறோம். கவனிங்க, எல்லாம் வருது, எங்க இருக்கிற பணமோ இவன்ட்ட வருதுப்பா. சொல்றாங்க, உன் கூட தான் கடவுள் இருக்கிறாரு. இப்ப நினைக்கிறீங்களா இது ஏதோ பணத்தை உயர்த்தி பேசிட்டு இருக்கிறோம்னு? இல்லையே, அது என்னுடைய வேலைக்காரன். God is my master, money is my servant. உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்கன்னே போடல, இவர்கிட்ட கேட்டாலே கர்த்தர்கிட்ட கேட்ட மாதிரின்னு உங்கள்கிட்ட எப்படி வைக்கிறார் பாருங்க. உங்களை தேவனை மாதிரி வைக்கிறார், உங்களையே உங்க பகுதியில் ஒரு தேவனை போல வைக்கிறார், அவருடைய பிரதிநிதியா அவர் உங்களை வைக்கிறார்.